I don't know the reason, just need something different. Don't gotta hear what they speaking, no, no, don't gotta take what they giving. Remember the meaning, this old folk song we be singing. I'ma raise my arms high, I'ma touch the skyline, I'ma sing it loud and let me be free. परिवार भद्र वटकम कैलेंदुम तंबूरटे नल्लच्चन तिरुमुम चनुकाड़ी कड़ी तोड़ंगी अगरंगरी परिवार भद्र वटकम कैलेंदुम तंबूरटे नल्लच्चन तिरुमुम चनुकाड़ी कड़ी तोड़ंगी What you feel when your feet hit the pavement? Keep on reaching, hold on to what you believe in. Don't gotta learn what they're teaching, no, no, don't believe what they're preaching. Remember the meaning, this old folk song we be singing. I'ma raise my arms high, I'ma touch the skyline, I'ma sing it loud and let me be free. परिवार भद्र वटकम कैलेंदुम तंबूरटे नल्लच्चन तिरुमुम चनुकाड़ी कड़ी तोड़ंगी अंगरंगरी परिवार भद्र वटकम कैलेंदुम तंबूरटे नल्लच्चन तिरुमुम चनुकाड़ी कड़ी तोड़ंगी ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 6.1 ஆம்ப்ளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னா டால்பே வித் டிடிஎஸ் ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். டுவல் ஆப்டிக்கல், டுவல் கோஆக்சியல் வரும், சிங்கிள் ஆக்ஸ் இன்புட் வரும். உங்களுக்கு 5.1 டிவிடி ப்ளூரே டிவிடிஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இல்லை வேறு ஏதாச்சும் எல்இடி டிவிஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதுலேருந்து எடுக்கக்கூடிய அவுட்புட்டு டால்பி வித் டிடிஎஸில் எனேபிள் பண்ணி உங்களுக்கு அவுட்கம் வருது அப்படின்னா இந்த மாடல் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ரிசல்ட்டும் பக்காவாக இருக்கும். இது வாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் வாட்டேஜில் யூஸ் பண்ணி போட்டிருக்கு. இந்த டைமு ஹையர் வாட்டேஜ்னால் உங்களுக்கு ஒரு சேனலுக்கு ஒவ்வொரு சேனலுக்கும் 4 ஃபீட் மோனோ யூஸ் பண்ணி 600 வாட்ஸ் அவுட்புட் எடுத்து கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு சேனலுக்கும் சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் மோனோ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சோனியில் எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணால் கூட நல்லா கரெக்டாக இருக்கும், கரெக்டாக மேட்ச் ஆகும் உங்களுக்கு. சப்வூஃபர் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தந்துடுவோம் உள்ள. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1ல் யூஸ் பண்ணி இந்த கிட்டு வந்து வெர்ஷன் 1ல் யூஸ் பண்ணி செஞ்சுருந்தேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2ல் யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டு ரொம்பவே ஆப்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, சாஃப்ட்வேரும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆடியோ கிளாரிட்டி பக்காவாக இருக்குது. ஒவ்வொரு சேனல்ஸ்க்கான அவுட்புட்டும் ரொம்ப கிளியராக இருக்குது. அதில் பவர் அவுட்புட் அதிகமாக கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இதில் நீங்கள் கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் ஓவர்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னாலையும் நார்மலாக நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் ஸ்ட்ரைட்டாக கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு வியூவும் காட்டுறோம் பாருங்கள். ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் வால்யூம்க்கான கண்ட்ரோலு, செகண்ட் இருக்கிறது மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு. இதில் ஆஸ் யூஸ்வல் நம்ம டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையரில் எல்லா ஆம்ப்ளிஃபையர்லும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்ஷன் வருமோ அதே மாதிரி சேம் ஆப்ஷன் தான் இதுலேயும். ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வால்யூம் செலக்ட் ஆகும். ரெண்டாவது ரேரு, சென்டரு, ஊஃபரு, பேஸு, ட்ரிபிள் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு மோடு சேஞ்ச் ஆகும். ஆக்ஸ் 1 மோடில் இருக்குது, அண்ட் தென் கோஆக்சியல் 1, கோஆக்சியல் 2, ஆப்டிக்கல் 1,
ஆப்டிக்கல் டு யூஎஸ்பி. உங்களுக்கு எல்லா மோடும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிமோட் இல்லாத பட்சத்தில் எல்லா ஆப்ஷன்ஸும் இதிலே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. கிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டு ரிசல்ட்டு பக்காவாக இருக்குது. முன்ன இருந்த ரிசல்ட்டோட இப்போ ரொம்பவே பரவாயில்ல. உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரிமோட்டு இந்த ரிமோட் தான் வரும் ஆம்பிளிஃபையருக்கு. டோட்டல் யூனிட்டும் இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆப்ஷன்ஸும் நீங்கள் எந்தெந்த ஆப்ஷனும் ஆப்டிக்கல் 1, ஆப்டிக்கல் 2, கோஆக்சல் 1, கோஆக்சல் 2, யூஎஸ்பி, ப்ளூடூத், ஆக்ஸு எல்லாமே இதில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஃப்யூச்சர் இந்த கிட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. HDMI ஃப்யூச்சரில் வரும். உங்களுக்கு HDMI வேணுன்ற கஸ்டமருக்கு HDMI போட்டு தரேன். இல்லை இப்போதைக்கு HDMI ஜிடெக் யூஸ் பண்ணி போட்டு தரது சொன்னாலே HDMI போட்டு தரோம். ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஷீட்டு ஒயிட் வித்து பிளாக்கில் போட்டிருக்கு. ஆன் ஆஃப் சுவிட்ச் இந்த டைம் ப்ரெஸிங் டைப் போட்டிருக்கு. யூஎஸ்பி சாக்கெட்டு ஜாக்கெட் பிரித்து தனியாக போட்டுருக்கு. ஃப்ரண்ட் வியூ பேக் வியூ காட்டுறேன் பாருங்கள். ஆம்பிளிஃபையரோட ரியர் வியூவு ஷீட் பார்த்தீங்கன்னா பிளாக்லேயே போட்டிருக்கு. ஃபுல் பிளாக்கில் கோல்டன் கலரில் எல்லா ஆப்ஷன்ஸும் எழுதியிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இன்புட்டு, டுவெல் ஆப்டிக்கல், டுவெல் கோஆக்சியல், அப்புறம் ஆக்ஸ் இன்புட் சிங்கிள் ஆக்ஸ் இன்புட்டு. நீங்கள் ப்ளூரே டிவிடிஸில் மேக்ஸிமம் மூவிஸ் பார்க்குறவங்க இல்லை எல்லா ஆடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி டிஜிட்டல் தான் நீங்கள் எடுக்கிறீங்க, இல்லை டிடிஎஸில் எடுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா இந்த கிட்ட நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் பக்காவாக இருக்குது. ஒரு சேனலுக்கான அவுட்புட்டும் கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் அந்த மாதிரி ப்ராசஸர் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு போர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் போர்ட் எல்லாமே பனானா சாக்கெட்டில் யூஸ் பண்ணி எல்லா செக்ஷன்ஸும் கொடுத்துருக்கு. நீங்கள் த்ரெட் டைப் தான். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்த்துடலாம். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் கோர் பார்த்தீங்கன்னா டைப் சிஸ்டமில் தான் போட்டிருக்கு. கோர் சைஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் கோரில் யூஸ் பண்ணி போட்டிருக்கு. கெப்பாசிட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா சாமோவில் 10,000 mAh 63 வாட்டில் யூஸ் பண்ணி போட்டிருக்கு. 3510 மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருக்கு. 12 வோல்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு லைட்டுக்கு எல்லாத்துக்கும் 12 வோல்ட் செக்ஷனு. 10 ஃபீட் மோனோ பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கானது. ஷான் பிராண்டில் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் 10 ஃபீட் மோனோ. ஒவ்வொரு செக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் மோனோ யூஸ் பண்ணி போட்டிருக்கு. 4 டிரான்சிஸ்டர் மோனோவில் எல்லா சீரியஸும் பார்த்தீங்கன்னா 52001943 அந்த காம்போவில் போட்டு யூஸ் பண்ணியிருக்கு எல்லா செக்ஷன்ஸுமே. எக்ஸாஸ்ட் ஃபேனுன்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து 2 எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணி, அவுட்டர் லைட்டில் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹீட் இஷ்யூ மேக்ஸிமம் உங்களுக்கு வராது. எல்லாமே ஸ்டாண்டிங் டைப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன். போர்டு எல்லாமே பெட் டைப்பில் போடும்போது தான் உங்களுக்கு ஹீட் இஷ்யூ அதிகமாக வரும். ஸ்டாண்டிங் டைப்பில் யூஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு ஹீட் இஷ்யூ அதிகமாக வராது. அதே மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வினில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏசி வித் டிசி. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக சப்வூஃபருக்கான ரிலே மட்டும் பெரிய ரிலே இதில் கொடுத்துருவாங்க. சப்வூஃபருக்கு மட்டும் உங்களுக்கு பெரிய ரிலே, மீதி செக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சின்ன ரிலே வரும். கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிட்டு தான் வெர்ஷன் 2.0ல். லாஸ்ட் டைம் போட்ட கிட்டு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு கெய்னர் ஆப்ஷன்லாம் கொடுத்துருவாங்க. இந்த சைடு கெய்னர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கெய்னர் ஆப்ஷன்லாம் இந்த டைம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக வந்து பூஸ்டப் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்குது பாருங்கள், டால்பி டிடிஎஸ் எனேபிள்டு கிறிஸ்டல் ப்ராசஸர். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் ஓவர்வியூ. உங்களுக்கு டிஎஸ்பி பேஸ் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணி வாட்ஸ் கம்மியாக வேணும் அப்படின்னீங்கன்னா செஞ்சுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது.
ஒவ்வொரு சேனல்ஸ்க்கு 300 போர்ட் செய்யலாம், இல்லை 100 வாட்ஸ் போர்ட் செய்யறதுனால 100 வாட்ஸ் போர்ட் செய்யலாம். 7294 ஐசி யூஸ் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸ் தேவைப்படுச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தரமாக செஞ்சு தருவேன். நம்மளுடைய ஷாப்புடைய அட்ரஸ்ஸு டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ கைஸ்.